சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் வானில் விண்மீன் தோன்றியது. இந்த ஒரு டயலாக் அப்படிங்கிறது ரீசெண்டா கடந்த வருஷம் ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஆண்டவர் கமலஹாசனுடைய வாய்ஸ்ல நம்ம இந்த டயலாக சொல்லி கேள்விப்பட்டோம். அந்த படத்துல விண்மீன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இருந்தது வால் நட்சத்திரம் தான். பண்டைய கால மனிதர்கள் எல்லாருமே வானத்துல விண்வெளியில எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் பயத்தோடய பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா இந்த வால் நட்சத்திரத்தை வானத்துல பாக்குறாங்க அப்படின்னா இது ஒரு கெட்ட அவசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் கெட்டது நடக்க போகுது அப்படின்னு பயத்திலே இருந்தாங்க. இன்னும் சில பேர் இந்த வால் நட்சத்திரம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வானத்தில் தெரிஞ்சு அப்படின்னா ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சில பேர் நம்பிட்டு இருந்தாங்க. இப்படி வெவ்வேறு விதமா ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையும் இருந்துட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்களுடைய மனசுல. பட் இப்போ 2024 இந்த ஏப்ரல் மாசம் தொடக்கத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் நம்மளோட பூமிக்கு மிக அருகில ஒரு வால் நட்சத்திரம் வரப்போகுது. அந்த வால் நட்சத்திரத்தோடைய பேர் தான் காமட் 12b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காமட் நம்ம பூமிக்கு பக்கத்துல வரப்போகுது. பொதுவாக நம்மள பல பேருக்கு முக்கியமா இந்த ஒரு கன்ஃபியூஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த விண்மீன், வால் நட்சத்திரம், எரிக்கல், அதுக்கப்புறம் காமெட்ஸ், இது எல்லாமே பல்வேறு பேர் வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம பல்வேறு பேர் வச்சு நம்ம சொல்றோமா, எல்லாமே வேற வேறையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் நம்மள பல பேருக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோல வால் நட்சத்திரம்னா என்ன, பிளஸ் இந்த காமட் 12b அப்படிங்கிற நட்சத்திரம் எப்போ நம்ம பூமிக்கு ரொம்ப அருகில் வரப்போகுது, இது நம்ம பூமியில இருந்து எங்க இருந்துலாம் பார்க்க முடியும், நம்ம வெறுங்கனால பார்க்கறதுக்கு இதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பத்தியும் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம டிக்கெட் ராஜா சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்து முடிச்ச ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்மளுடைய அண்டத்துல ஏகப்பட்ட நட்சத்திரங்களும் கிரகங்களும் நிலவுகளும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதையும் தாண்டி நிறைய விண்கற்கள் அப்படிங்கிறதும் இந்த விண்வெளியில அங்கங்க சுத்திட்டு தான் இருக்கு. சொல்லப்போனா நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல ஏகப்பட்ட விண்கற்கள் சுத்திட்டு இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பல கிலோமீட்டர் சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பல விண்கற்கள் அப்படிங்கிறது அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருக்கு. இதே மாதிரி நம்ம விண்வெளியிலும் ஏகப்பட்ட விண்கற்கள் அங்கங்க சுத்திட்டு தான் இருக்கு. இந்த விண்கற்கள் எல்லாத்தையும் தான் நம்ம ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்றோம். அதே ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கற்கள் ஏதாச்சும் ஒண்ணு நம்ம பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சு விழுது அப்படின்னு பட்சத்துல அது எரிஞ்சு சாம்பலாகி தான் நம்ம பூமியோட அட்மாஸ்பியரை தாண்டி உள்ள விழும். அப்படி விழக்கூடிய அந்த எரிஞ்சு விழக்கூடிய விண்கற்கள் எல்லாத்தையுமே எரிக்கற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவே விண்வெளியில இருந்துச்சுன்னா விண்கற்கள், அது பூமிக்குள்ள பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள விழும்போது அது எரிக்கற்கள் அப்படின்னு சொல்றோம். இது எரிஞ்சு விழுதுல, சோ அந்த ஒரு ரீசன்னால தான். சோ இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விண்கல்னா என்ன, எரிக்கல்லாம் என்ன அப்படிங்கிறது. சரி, இது ஓகே. வால் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு விண்கல் தான். பொதுவா இந்த மாதிரி விண்கற்கள்ல சில விண்கற்கள்ல அதிகப்படியான அந்த ஐஸ் பார்ட்டிகல், டஸ்ட், இது எல்லாமே இருக்கும். ஐஸ் அப்படிங்கிறது உறைஞ்ச நிலையில அந்த விண்கல்ல அதிகமா இருக்கும். அந்த விண்கல் அப்படிங்கிறதும் நம்மளோட சூரியனை மையமா வச்சு ஒரு நீள்வட்ட பாதையில ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தி வந்துட்டு இருக்கும். அப்படி சுத்தி வந்துட்டு இருக்கும் போது ஒரு சமயத்துல சூரியனுக்கு பக்கத்துல அந்த விண்கல் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது சூரியனுள்ள இருந்து வெளிவரக்கூடிய அந்த ரேடியேஷன், அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய வெப்பத்தினால இந்த விண்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஐஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல் இது எல்லாமே ஒரு கேஸா நீளமா ஒரு வால் மாதிரி வெளியிட ஆரம்பிக்கும். நீளமா கேஸை வெளியிட்டுக்கிட்டே அதோடைய சுற்றுவட்ட பாதையில தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இப்படி அந்த விண்கல்லோடைய அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு நீளமா போகக்கூடிய அந்த வால் பகுதி அப்படிங்கிறதும் சூரியனுக்கு எதிர் திசையை நோக்கி தான் அது இருக்கும். காரணம், சூரியனால பாதிப்பு அடைஞ்சுதான் அந்த காமெட்ல இருக்கக்கூடிய அந்த ஐஸ் பார்ட்டிகள் எல்லாமே உருகி அது ஒரு வால் மாதிரி நீண்டுகிட்டு போகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு சூரியன் தான். அப்படிங்கறதுனால சூரியனுக்கு எதிர் திசையை நோக்கி தான் அதோடைய வால் பகுதி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த விண்கல் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம்னா அந்த டைம்ல நம்ம எதை வானத்துல பார்த்தாலும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கூப்பிட்டு இருந்தோம். பிரகாசமா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒரு ரீசனால தான் வானத்தை பார்க்கறதுக்கு பிரகாசமா நீண்ட வாளோட போகக்கூடிய ஏதோ ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால தான் இப்போ வரைக்கும் அதை வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. பட் உண்மையிலே அதுவும் ஒரு விண்கல் தான், ஒரு காமெட் தான். எட்மண்ட் ஹேலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரோனமர் அப்படிங்கிறவர் இந்த வால் நட்சத்திரத்தோடைய சுற்றுப்பாதைகளை பற்றி ஆய்வுகள் பண்ணி பல முடிவுகளை வெளியிட்டவர். அதுல குறிப்பா 26 வால் நட்சத்திரங்களை ஆய்வுகள் பண்ணி அதோட சுற்றுவட்ட பாதையை வச்சு அட்டவணைப்படுத்தியிருக்காரு. இவர் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வால் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1531, 1607, 1683 இந்த காலகட்டத்திலலாம் நம்மளோட பூமிக்கு பக்கத்துல வால் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு பக்கத்துல வந்திருக்கு. இப்படி வந்த வால் நட்சத்திரங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் நம்ம பூமிக்கு பக்கத்துல வந்ததுனால இது எல்லாமே வெவ்வேறு வால் நட்சத்திரங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் அவர் பல கட்ட ஆய்வுகளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே ஒரே ஒரு வால் நட்சத்திரம் தான். வெவ்வேறு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 76 வருஷத்துக்கு ஒரு முறை பூமிக்கு பக்கத்துல ஒரு வால் நட்சத்திரம் வருது
அப்படிங்கிற அந்த ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாரு. இதுதான் அவர் கண்டுபிடிச்சதுல மிக புகழ்பெற்ற ஒரு விஷயமா கருதப்படுது இன்னைக்கு வரைக்கும். இதுக்கப்புறமா தான் இப்ப இருக்கக்கூடிய நவீன விண்வெளி டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் மூலமா அவர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பு உண்மைதான். இந்த மாதிரி வால் நட்சத்திரங்கள் நம்ம பூமிக்கு மிக அருகிலும் சூரியனுக்கு பக்கத்திலையும் குறிப்பிட்ட காலங்களில் வரும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினாங்க. இதை தொடர்ந்து தான் இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாருமே இந்த வால் நட்சத்திரத்தை பத்தி ஆய்வுகளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சமீபத்தில் 2023 போன வருஷம் கூட ZEF காமெட் E3 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வால் நட்சத்திரம் அப்படிங்கறது நம்ம பூமிக்கு பக்கத்துல சமீபத்தில் வந்துட்டு போச்சு. அதை தொடர்ந்து இப்போ 71 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பூமிக்கு பக்கத்துல ஏப்ரல் மாசம் தொடக்கத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் நம்ம பூமிக்கு மிக அருகில ஒரு வால் நட்சத்திரம் வரப்போகுது. அந்த வால் நட்சத்திரத்தோட பேர் தான் காமெட் 12B போன்ஸ் புரூக் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வால் நட்சத்திரம் தான். இந்த காமெட் B12 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரியனுக்கு மிக அருகிலும் நம் பூமிக்கு அருகிலும் வரக்கூடிய அந்த பீரியட், அதோட சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது மிக நீண்ட சுற்றுவட்ட பாதையா இருக்கிறது மட்டும் இல்லாம 71 வருஷத்துக்கு ஒருக்க தான் இப்படி பூமிக்கு பக்கத்திலையும் சூரியனுக்கு பக்கத்திலையும் இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. பூமிக்கு பக்கத்துல இந்த வால் நட்சத்திரம் வருது அப்படின்னா ரொம்ப பக்கத்துலலாம் வரல, கிட்டத்தட்ட 24 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பூமிக்கும் இந்த வால் நட்சத்திரத்துக்கு இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த தொலைவில் தான் இந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது பூமியை கடந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விஞ்ஞானிகள் இவ்வளவு தொலைவில் இந்த வால் நட்சத்திரம் பூமியை கடந்து போகிறதுனால இந்த வால் நட்சத்திரத்தால பூமிக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஹாலிடே காமெட் அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, காமெட் 12B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வால் நட்சத்திரத்தை நம்மளால வெறுங்கண்ணால பார்க்க முடியுமா இல்லையா அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். பொதுவாக மனிதர்களுடைய கண்களால +5 மேக்னிடியூட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது +4.9 மேக்னிடியூட்ல இருந்ததுனால அது சூரியனோட சேர்ந்து அடிவானத்துல மறையறதுனால நம்மளால வெறுங்கனால பார்க்க முடிகிறது இல்ல. இருந்தாலும் நம்ம பூமியில இருக்கக்கூடிய மலைப்பகுதியில இருந்து இந்த வால் நட்சத்திரத்தை ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணமா நம்மளுடைய லடாக் மாதிரியான பகுதியில் இருக்கிறவங்களால இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி இந்த வால் நட்சத்திரத்தை நம்மளால வெறுங்கனால பார்க்கறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. பட் நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு டெலஸ்கோப்போ இல்லாட்டி ஒரு DSLR கேமராவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த வால் நட்சத்திரத்தை நம்மளால பார்க்க முடியும். அப்படி டெலஸ்கோப், DSLR கேமரா இந்த மாதிரியான உதவிகளோட நம்ம இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாலும் கூட மார்ச் மாத இறுதியில இருந்து ஆரம்பிச்சு இந்த ஏப்ரல் மாசம் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த மாச தொடக்கத்து வரைக்கும் நம்மளால இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பூமிக்கு மிக அருகில் இந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது நெருங்கி வரும். அது எப்போ அப்படின்னா 2024 இந்த வருஷம் ஜூன் மாசம் பூமிக்கு மிக அருகில் இந்த வால் நட்சத்திரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் நம்மள ஈஸியா அழகா பார்க்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுவும் வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு அந்த நேரத்தில் வாய்ப்பே இல்லை. அப்போ இதை பார்க்கறதுக்கு ஒரே வாய்ப்பு மார்ச் மாதம் இறுதியிலிருந்து ஆரம்பிச்சு இந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் நம்மளால இந்த வால் நட்சத்திரத்தை அந்த டெலஸ்கோப்போடைய உதவியாலோ இல்லாட்டி DSLR கேமராவுடைய உதவியாலோ அழகா பார்க்க முடியும். இல்லைனா வெறுங்கனால பார்க்கணும் அப்படின்னா மலைப்பகுதி, லடாக் மாதிரியான பகுதியில் இருக்கிறவங்க இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல டெலஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பை நீங்க நிச்சயமா தவற விடக்கூடாது. காரணம், உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு வானத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இது 71 வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த மாதிரி சூரியனுக்கு மிக அருகிலும் பூமிக்கு பக்கத்திலையும் வரக்கூடிய ஒரு நிகழ்வா நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்நாள்ல ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் இந்த ஒரு நிகழ்வை நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் சொல்றேன், இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு டெலஸ்கோப்பும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடத்துலயும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா தவற விடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். காமெட் 12B அதுக்கப்புறம் இந்த வால் நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துருங்க நண்பா. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவா இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டீகல் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மேல ஐகான்ல லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.